அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். SSN காலேஜில் நிறைய விஷயங்கள் நம்ம ஷூட் பண்ணி பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் ஸ்போர்ட்ஸ் சென்டர் பற்றி பார்க்க போகிறோம். அவங்களோட கெரியர் டெவலப்மெண்ட் சென்டர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். இவங்ககிட்ட இருக்க ஒண்டர்ஃபுல் ப்ளே கிரவுண்ட், அதாவது கிரிக்கெட் கிரவுண்டும் ஃபுட்பால் கிரவுண்டும் வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. IPL டீம்ஸ் கூட இங்கே தான் வந்து விளையாடுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வாங்கின கப்ஸு, மெடல்ஸ் இதெல்லாம் என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் பார்ட் 2 வீடியோவாக இந்த கேம்பஸோட ஹாஸ்டல் பற்றின எல்லா டீட்டெயிலும் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக இந்த காலேஜில் என்ன கட் ஆஃப் இருந்தால் 2023 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் கிடைக்கும், இந்த விஷயங்களை பற்றியும் நம்ம வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அது அடுத்தடுத்த வீடியோஸாக வரப்போது, மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ இந்த கெரியர் டெவலப்மெண்ட் சென்டருக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். இந்த சென்டர் வந்து பார்த்தோம்னா 3rd இயர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ஆக்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கெரியர் டெவலப்மெண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கான எல்லா விஷயங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணுறாங்க. சொல்ல போனோம்னா இங்கே எல்லா விஷயங்களுமே இருக்குது. உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து கோச்சிங் தரதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்டரில் தான் வந்து ஹையரிங் கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே தான் அவங்கள மீட்டிங்க்கு எல்லாத்துக்குமே, பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கெரியர் டெவலப்மெண்ட் சென்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஃப்ளோர் பக்கம் இருந்தது. இந்த 2 ஃப்ளோரும் நம்ம போய் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் டாப் ஃப்ளோர்லாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டமாக வச்சுருந்தாங்க. இந்த சென்டருக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்தோம்னா த மோஸ்ட் அட்வான்ஸ்டு லெவலாக ரொம்ப நீட்டாக இருந்தது சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒவ்வொன்றா இப்போ பார்த்துட்டு வாங்க. அட் த சேம் டைம் அடுத்தடுத்து தான் நம்ம எல்லா பிளேஸஸும், நம்ம போன எல்லா பிளேஸஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த கேம்பஸ் பற்றின எல்லாமே. ஸோ இது வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறதெல்லாம் இங்கே தான். அடுத்த கட்டமாக கேண்டீனுங்க. கேண்டீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபவுண்டனுக்கு நேர் ஆப்போசிட்டில் கேண்டீன். இந்த கேண்டீன் தான் வந்து உங்களுக்கு காமன் கேண்டீன்னு சொல்கிறாங்க. இந்த கேண்டீனில் வந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ், சிவநாடார் யூனிவர்சிட்டி பசங்களும் இங்கே தான் வருவாங்க. SSN ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இங்கே தான் வருவாங்க. அட் த சேம் டைம் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கேண்டீன் தான் வருவாங்க. கேண்டீனில் ஃபுட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா கேண்டீன்லையும் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குமோ அதுதான் இங்கே அவைலபிளாக இருந்தது. சொல்ல போனோம்னா இந்த மாட்ரேட்டாக நார்மலாக கேண்டீன் எப்படி இருக்குமோ அதே தான். த மோஸ்ட் அல்டிமேட்டம் லெவல், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு 3 ஸ்டார் ஹோட்டல், அந்த மாதிரிலாம் காலேஜ் கேண்டீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டும் ரொம்ப நல்லா தான் இருந்தது, குறை சொல்ல முடியல. அதே மாதிரி ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சொல்ல போனோம்னா இந்த கேண்டீனை விடவும் இன்னும் சிறந்த கேண்டீன்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சில காலேஜஸில் பார்த்துருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்த கட்டமாக பக்கத்து பில்டிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னே தனியாக இவங்க ஒரு பிளாக்கே ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து இங்கே இன்டோர் ஸ்டேடியமும் இருக்குது. அதாவது இன்டோரில் பேஸ்கெட் பால்லாம் நம்ம விளையாடுவோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேடியமும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு டேபிள் டென்னிஸு, செஸ்ஸு, இந்த மாதிரி கேரம், இது எல்லாமே வந்து இந்த பிளாக் தனி பிளாக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. நிறைய இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்குனே தனி பிளாக் பார்த்தது கிடையாது, பட் இங்கே இருந்தது. இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா இவங்க இது வரைக்கும் வாங்கின கப்பு, மெடல் எல்லாமே வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் உங்களுக்கே தெரியும், டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறனால நிறைய கப்பு மெடல் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனை ரேக்குன்னு பாருங்களேன். எஸ், ஆப்வியஸ்லி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கும் பயங்கரமாக இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும், ரவிச்சந்திரன் அஸ்வின், ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்திய அணியின் வீரர், அவர் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர். இதுதான் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம். பேஸ்கெட் பால் விளையாண்டுக்கலாம், இங்கே உட்காந்து பார்த்துக்கலாம். ஸோ அக்காமடேஷன் கீழேயும் நீங்கள் போய் உட்காந்து பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் நம்ம திருப்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மற்ற விஷயங்களும் இருந்தது. ஐ மீன் மற்ற இண்டோர் கேம்ஸுமே உங்களுக்கு இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஸ்குவாஷ் விளையாடணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குமே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் நான் இந்த மாதிரி விஷயங்களே பார்த்ததே கிடையாது. அதனால தான் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்குது இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து ஆரம்பித்து கோச்சிங் வரைக்கும் எல்லாமே. தென் அதுக்கு அடுத்த கட்டமாக இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டேபிள் டென்னிஸ் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டோர் கேம் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் சென்டர்.
எல்லா விஷயமும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம போகிறது எங்கேன்னு பார்த்தோம்னா, இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு SSNோட இன்னொரு காலேஜாக சொல்லப்போகிற சிவனாடார் யூனிவர்சிட்டி SSN கேம்பஸ்குள்ளே இருக்குது. இது வந்து உங்களுக்கு வாலிபால் த்ரோபால் விளாட்ணும், அதுக்கு தனி கிரவுண்டு கொடுத்துட்றாங்க. ஸோ கிரிக்கெட் கிரவுண்டு இப்போ போகிறோம், ஃபுட்பால் கிரவுண்டு இப்போ போய் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் போகிற வழி வந்து பார்த்தோம்னா சிவனாடார் யூனிவர்சிட்டி தாண்டி தான் போகணும். அந்த லொக்கேஷனில் தான் அவங்க சிவனாடார் யூனிவர்சிட்டி கட்டியிருக்காங்க, இன்னும் கட்டிக்கிட்டும் இருக்காங்க. அது தனி விலாகாக ரெடி பண்ணியிருக்காங்க, அது அடுத்த வீடியோவாக வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்ல கிரிக்கெட் விளையாடுவீங்க, ஃபுட்பால் விளையாடுவீங்கன்னா உங்களுக்கான ஸ்பேஸ் இந்த இடத்துல நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்கும். மேக்ஸிமம் இங்கே சென்னை எஃப்சி அவங்கெல்லாம் இங்கே தான் வந்து ப்ராக்டிஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க, அது எஸ்பெஷலி ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட்டுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ கிரவுண்டு நீ அடுத்து கிரிக்கெட் கிரவுண்ட் பார்க்கலாம். கிரிக்கெட் கிரவுண்டு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான் போகும்போது மினிமம் அங்கே ஒரு 10 பேராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கேம் விளையாடுறாங்களோ இல்லையோ டெய்லியுமே இதுக்கான பராமரிப்பு வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பசங்க சொன்னாங்க. சும்மா எல்லா பசங்களும் போய் விளையாட முடியாது, டோர்னமெண்ட் நடந்தால் தான் விளையாட முடியும். மற்றபடி சும்மா டைம் பாஸ் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நிறையா கிரவுண்டு காலேஜுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இது 230 ஏக்கரா கேம்பஸ் இல்லையா. ஸோ தனித்தனியாக அது இருக்குது. அங்கங்கே பசங்க வந்து சும்மா எப்பவும் போல் நம்ம ஜாலிக்கு விளாண்டுப்பாங்க. ஆனால் லீக் மேட்ச்சு, அஃபீஷியல் மேட்ச்சுக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க. சொல்லப்போனால் ரஞ்சி ட்ராஃபிக்கு எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. IPL டீம்ஸ் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ண வருவாங்களாம். எஸ்பெஷலி மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருக்கலே நல்லா பெரிய கிரவுண்ட், நீட்டான கிரவுண்டாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஒர்க் வெரி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் SNE வந்து 2 அகாடமிக் பிளாக்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து மெயின் பிளாக், ஐ திங்க் ஸோ, லேப்ஸ் நிறையா இருக்கிறது. இங்கே இன்ஜினியரிங் செக்டார் இங்கேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இங்கே தான் இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே இருக்குது இந்த பிளாக்ல. அண்ட் தென் பக்கத்தில் இன்னொரு பிளாக் பார்த்தோம். ஸோ அது காட்டுறேன். அங்கே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே இருக்குது போல். ஸோ அங்கே ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம். இன்னும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிளாக்குங்க. இதுக்கு நேர் இந்த பக்கம் இது வந்து இன்ஜினியரிங் பிளாக், அகாடமிக் பிளாக், சரிங்களா. ஸோ இதுதான் வழி. காலேஜே க்ரீனிஷாக தாங்க இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தோம்னா IT டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனி டிபார்ட்மெண்ட், CSITக்கு தனித்தனி டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே IT டிபார்ட்மெண்ட்டு. ஸோ போன வீடியோவில் ECE டிபார்ட்மெண்ட் பார்த்தோம், இப்போது CSIT பார்த்துடலாம். ஏன்னா இதுதான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ண முடியல. இப்போ இதோட கிளாஸ் ரூம்ஸும் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அங்கே படிக்கிற பசங்க தான் நமக்கு வந்து கேம்பஸ் விசிட்டுக்கு வந்தனால அவங்க கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அவங்க சுற்றி போய் காட்டினாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து CS and IT ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ் இருந்தது. லேப்ஸும் அங்கங்கே வச்சுருப்பாங்க. எல்லா ஃப்ளோருக்கும் எல்லா இடத்துலையும் லிஃப்ட்டு வந்து மஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் லிஃப்ட்டு தான் நாங்களும் யூஸ் பண்ணணும். இதெல்லாமே கிளாஸ் ரூம்ஸுங்க. இன்னுமே கிளாஸ் ரூம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் போகும்போது படித்து முடிச்சு வெளியே வந்தாங்க அந்த கிளாஸ் முடித்தோடனே. ஸோ அதனால் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே நம்மளால் ஷூட் பண்ணவும் முடிஞ்சு. அடுத்த கட்டமாக நம்ம வந்த பிளாக் இந்த ஏரியா இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த பிகில் மூவியில் புல்லட் சீன் வந்து விஜய் சார் வருவார் இல்லைங்களா, நயன்தாரா மேடம் உள்ளே படிச்சுட்ருப்பாங்க. அந்த ஷாட் எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஸோ நிறைய மூவிஸில் இந்த காலேஜ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு அகாடமிக் பிளாக். ஸோ இங்கேயும் வந்து கிளாஸ் ரூம்ஸ் நிறையா இருந்தது. ஸோ கைஸ், எனிவேஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா கேண்டீனை பற்றி நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம், கரியர் டெவலப்மெண்ட் சென்டர் ஷூட் பண்ணியிருந்தோம், அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் பற்றின விஷயங்களும், IT டிபார்ட்மெண்ட் பற்றின கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஹை கட் ஆஃப் மார்க் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் SSNக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, signing off, yours GP. Thanks for watching. Have a good day and take care. Bye.